ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், எவ்வளோ அளவு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன், பாருங்கள். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் காளான் ஃப்ரெஷ் காளான் எடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ் காளான் வாங்கி சமைச்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு கப் காளான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க, 3 பச்சை மிளகாய், லெமனு, கொத்தமல்லி, புதினா, அதெல்லாமே உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 4 பேருக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறேன். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் பிரியாணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நீங்கள் எப்படி குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போது பேன் ஹீட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெயும் நம்ம 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சரிசமமாக ஊற்றிக்கலாம். நெய் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் தம் போடும்போதும் ஊற்றுவோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் சேர்ப்பேன். அந்த இலை, அந்த பிரியாணி பூ இதெல்லாமே நான் சேர்க்க மாட்டேன். இந்த 3 ஐட்டம் மட்டும்தான் சேர்ப்பேன். நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா உதுத்து விட்டு போடணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நல்லா தனித்தனியாகவும் இது இருக்கும். அதனால் நல்லா உதுத்து விட்டு வெங்காயத்தை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். இதை நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் இதை நம்ம வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வதக்கணும். அப்படின்னா பிரியாணியும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். பிரியாணியோட ஃப்ளேவர் இந்த ஆனியன் தான் கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது நம்ம ஆனியன் கூடவே சேர்த்துடணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல் நமக்கு நல்லா கிடைக்கும். சில பேர் லேட்டாக தான் போடுவாங்க. நான் அப்படி போட மாட்டேன். இந்த ஆனியன் கூடவே கொத்தமல்லி, புதினாவை போட்டு நல்லா வதக்கிடுவேன். நீங்களே போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரியாணி நல்லா ஸ்மெல் கொடுக்கும், நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விடணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நம்ம பச்சை மிளகா 3 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவே இது கூட சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதையும் நம்ம நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணி. இது நல்ல தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு போடும்போது நம்ம சீக்கிரம் தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும். இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவோட வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி போடுறோம் அப்படின்னா அந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இது கூட இந்த ஸ்டேஜில் தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம வீட்டிலையே எடுத்த தயிர் தான், அதனால கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். நீங்கள் கெட்டி தயிர் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மஷ்ரூம், நம்மளுடைய காளானை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த மசாலாவோடு நம்ம காளானை போடும்போது நல்லா உப்பு காரம் எல்லாமே மசாலாவோட இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். காளானும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ உப்பு பத்தாததுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் காயில் வந்து நமக்கு உப்பு சாரும் அந்த காளானில். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறணும். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ வாட்ரு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் எங்களுக்கு வந்து நான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு இது நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் புழியும் போது நமக்கு வந்து சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா தண்ணியை வந்து வடித்து எடுத்துடணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பிரியாணிக்கு வந்து தண்ணி விடாமல் இருக்கும், தண்ணி அளவு கூட போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், நான் போடும்போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக தான் விழுகுது, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு நீங்களும் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா வந்து இதை வந்து ரொம்ப கிண்டாமல் மேலாப்பில் கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினாவை இதுக்கு மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் தண்ணிலாம் வற்றி கரெக்டாக வரும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இப்போ மசாலா உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குங்குமப்பூ இருந்தால் அதை வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் போட்டு குங்குமப்பூ வாட்டரும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கங்க, வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி அரிசி எல்லாமே வற்றி கரெக்டான ஸ்டேஜில் வந்துருச்சு. மேலாப்பில் நல்லா இதை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஃபுட் கலர் எடுத்து வச்சுருந்த தண்ணியை இதை சுற்றியும் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், தண்ணி அரிசி எல்லாமே ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தம் போட போகிறோம். அதுக்காக நம்ம வந்து தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். தம் போடுற தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி போட்ட எடுத்து இதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கல் சூடாகிற அளவு ஒரு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைங்க. இப்போ தம் போடுறதுக்கு மேலே நான் வெயிட்டுக்கு வந்து இடிகல் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாட்டர் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் வந்து கல் வச்சுருக்கேன், எனக்கு அதுவே போதுமானது தான். 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லையும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பிரியாணி உதிரி உதிரியாக செம்மையாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெந்திருக்க ஸ்டேஜ் கூட கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று அரிசி உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.